ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1786வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்து 7ஆம் திருமொழியினுடைய 4வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 7ஆம் திருமொழி மலைநாட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றான திருவல்லவாழ் எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் திருமொழியாகும். பெண்களை உயர்த்தி பேசுபவர் பேச்சினை பிழை என்பது எப்படி? பெண்களை உயர்த்தி பேசுபவர்களுடைய பேச்சினை பிழை என்பது எப்படி? பெண்களுடைய பேச்சின் மென்மையாலே கவர்ச்சிக்கப்பட்டவராயல்லவா அவர்கள் பேசுகிறார்கள் என்று நெஞ்சு கேட்க, அது எப்படி? பெண்கள் பேசுவன சொல்ல அளவிலே இனிமையாக இருந்தாலும் கூட அவை சொல்ல அளவில் இனிமையே ஒழிய இதயத்தில் ஈரமில்லாமையாலே அவற்றை உள்ளவாறு அறிந்தால் அவருடைய பேச்சு பிழை என்பதிலே தடையில்லை என்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். பண்ணுலாம் மென்மொழி பாவைமார், பண்ணுலாம் மென்மொழி பாவைமார் பனை முளை அணைதும் நாம் என்று எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து நீ பிழைத்து உய்ய கருதினாயேல். விண்ணுளார் விண்ணின் மீது இயன்ற வெங்கடத்துளார் வளம்கொள் முன்னீர் வண்ணனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்பதுதான் இன்றைய பாசுரம். பண் உலாம் மென்மொழி பாவைமார் பனைமுலை அணைதும் நாம் என்று எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து நீ பிழைத்து உய்ய கருதினாயேல். விண்ணுளார் விண்ணின் மீது என்ற வெங்கடத்துளார் வளங்கொள் முன்னீர் வண்ணனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. பண்ணுலாம் மென்மொழி பாவைமார், பண்ணின் இனிமை, ஒரு அழகான இசை, பண்ணின் இனிமையுடைய மெல்லிய சொற்களை, அவர்கள் பேசுகிற சொற்கள் இருக்கிறதல்லவா, அந்த பெண்கள் பேசும் சொற்கள் இசை போல இருக்கின்றது, வீணை மீட்டுவது போல இருக்கின்றது. அப்படிப்பட்ட மெல்லிய சொற்களை பேசக்கூடிய மகளிர் பண்ணுலாம் மென்மொழி பாவைமார் பனை முலை அணைதும், அந்த மகளிருடைய பருத்த தனங்களை நாம் அணைவோம் என்று தழுவுவோம் என்று எண்ணுகிறவர்களுடைய உள்ள எண்ணத்திலிருந்து நீ பிழைத்து கடைத்தேற கருதினாயானால், விண்ணுளார் நித்திய சூரிகளுக்கு பரமபதத்திலே காட்சி அருளுபவராய் விண்ணுளார், விண்ணின் மீது இயன்ற வேங்கடத்துள்ளார், அதை போன்ற பரமபதத்திலே காட்சி அளிப்பதைப் போலவே திருவேங்கடமலையிலே திருமலையிலே நிலையாக எழுந்தருளியிருக்கிறார் வேங்கடத்துளார் வளம்கொள் முன்னீர் வண்ணனார். வளமான கடல் வளமானதல்லவா, முத்து அனைத்தும் ரத்தினங்கள் கூட அதிலே கடலிலே இருக்கின்றன. வளமான கடல் நிறத்து எம்பெருமான், அந்த எம்பெருமான் விரும்பி வீற்றிருக்கும் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. நெஞ்சே, இசை விளங்கும் இனிய பேச்சையுடைய பெண்களின் தனங்களை நாம் அணைவோம், அணைத்து கொள்வோம் என்று சிந்திப்பவர்களுடைய சிந்தனையை நீக்கி நீ பிழைக்க வேண்டியிருந்தால், நித்திய சூரிகளுக்காக பரமபதத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருப்பவரும் திருவேங்கடமலையில் எழுந்தருளி இருப்பவரும் கடல் போன்ற வடிவை உடையவருமான பெருமாளுடைய வல்லவாள் எனும் திருப்பதியை வாயால் சொல்வதை காட்டிலும் நஞ்சாலே பொருந்துவாயாக என்கிறார் ஆழ்வார். ஆண்களை வசப்படுத்திக் கொள்வதற்காக தேனொழுக பேசுகின்ற பெண்களை அணைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர் கூட்டத்திலே புகாமல், அந்த காதல் சொரூபக்கேடு என்று உறுதி கொண்டு அதற்கு தப்பி வாழ வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகில், நெஞ்சமே, நித்திய சூரிகளுக்கு காட்சி கொடுத்து கொண்டு பரமபதத்திலே இருக்கிறவர், அந்த பரமபதத்தோடு ஒத்ததான திருமலையிலே நிற்பவர், அழகிய கடல் போன்ற வடிவினை உடையவர் எழுந்தருளி இருக்கும் திருவல்லவாளிலே பொருந்த பார் என்கிறார் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம்.
பண்ணுலாம் மென்மொழிப் பாவைமார் பனைமுலை அணைதும் நாம் என்று எண்ணுவார் எண்ணமது ஒழித்து நீ பிழைத்து உய்யக் கருதினாயேல். பண்ணினை ஒத்து இனிமையான மென்மையான பேச்சினை பேசும் பெண்களுடைய நெருங்கின முளைகளோடே அணையக் கடவோம் என்று விரும்பி ஈடுபடுபவர்களுடைய விருப்பத்தை விட்டு நீ பிழைத்து போகப் பார்த்தாயானால் விண்ணுளார் விண்ணின் மீது இயன்ற வேங்கடத்துளார் வளம்கொள் முன்னீர் வண்ணனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. நித்திய சூரிகளுக்கு காட்சி கொடுத்து கொண்டு பரமபதத்திலே இருக்கிறவர், அதனோடு ஒத்ததாய் உயர்ந்த திருமலையிலே நிலையாக உகந்து எழுந்தருளி இருக்கின்றவர், காண்பதற்கு இனிய கடல் போல இருக்கின்ற வடிவை உடையவர், விரும்பி இருக்கும் திருவல்லவாளை வாயாலே புகழ்ந்து பாடும்படி நெஞ்சாலே நினைத்தலை செய்வாயாக மனமே என்கிறார். அங்கு கோயிலில் இருக்கும் எம்பெருமான் வடிவு இருக்கிறபடி இது என்கிறார். அதாவது திருவல்லவாழிலே எம்பெருமான் இருக்கிறார் அல்லவா, அவர் எப்படி இருக்கிறார் என்றால் பரமபதத்தில் இருப்பவர் போல் இருக்கிறார். நித்திய சூரிகளுக்கு காட்சி கொடுத்து கொண்டு பரமபதத்திலே இருக்கிறவர் போல் இருக்கிறார். அதனோடு ஒத்ததாய் பரமபதத்திற்கு ஒத்ததாய் உயர்ந்த திருவேங்கடமலையிலே திருமலையிலே நிலையாக உகந்தருள் எழுந்தருளி இருக்கிறார் அல்லவா, அவரை ஒத்திருக்கிறார். காண்பதற்கினிய கடல் போல இருக்கின்ற வடிவை கொண்டிருக்கிறார் இந்த திருவல்லவாள் திருமார்வன் ஸ்ரீவல்லவன் என்பதை சொல்லி சொல்லுகிறார். மொத்தத்தில் அந்த பெண்களின் மீது ஆசையை ஒழித்து எம்பெருமானை சரணடை என்கிறார் ஆழ்வார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். பண்ணுலாம் மென்வழிப் பாவைமார் பனைமுலை அணைதும் நாம் என்று எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து நீ பிழைத்து உய்யக் கருதினாயேல். விண்ணுளார் விண்ணின் மீது இயன்ற வேங்கடத்துளார் வளம்கொள் முன்னீர் வண்ணனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவல்லவாள் எம்பெருமான் திருவாள் மார்பன் ஸ்ரீவல்லவன் கோலப்பிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி அபயப்பிரதராஜர் பிரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.